ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாவிட் சமையல். இன்றைக்கி திருவாதிரைங்கிறதுனால களி தாங்க செய்கிறோம். அதுக்கு நான் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து நல்லா வறுத்து இது மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு மூடி நல்லா திருவி வச்சுருக்கேன். அதுக்கு பாவு இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாவுனா சும்மா நம்ம வெல்லம் கரைஞ்சா போதும், அந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதுக்கு ஏலக்காய். இப்போ நம்ம முந்திரியை வறுத்துக்கலாம். நெய்யில் ஒரு ஸ்பூன் போட்டு வறுத்து ரெடியாக வச்சுக்கலாம். தண்ணி இப்போ ஒரு டம்ளர் நீங்கள் அரிசி எடுத்திங்கன்னா அது அரைக்கும் போது 1.5 ஆகிடும். அந்த 1.5க்கு நம்ம ஒரு 4 டம்ளர் 1க்கு 4 அந்த ரேஷியோவில் எடுத்துக்கிட்டு சர்க்கரை எவ்வளோ எடுத்தோமோ அந்த 1.5க்கு 1.5 எடுத்தால் சரிசமமாக போட்டுக்கணும். இப்போ பாவு ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சோண்டு உப்புகள் போட்டு நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம பொரியரிசியை அதில் கொட்டிக்கலாம். அதோட தேங்காயும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கலாம். ஒரு ஸ்லோவில் வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே கொஞ்சம் வெந்நீரும் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். ஏலக்காயும் போட்டுக்கலாம். நம்ம வறுத்து வச்ச முந்திரி இருக்குல்லையே, அதையும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்பயே பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சு. நான் ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். ரொம்ப திக்காக இருக்குது. கொஞ்சம் வேணால் தண்ணி ஊற்றிக்கிட்டு இந்த அளவுக்கு வச்சு நான் குக்கரில் தான் இப்போ வைக்க போகிறேன். குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு இறக்குனா அப்படியே நல்லாயிருக்கும். வேணால் உங்களுக்கு சர்க்கரைலாம் இந்த அளவே கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதில் இது நல்ல கனமான பாத்திரத்தில் அப்படி கிண்ட முடிஞ்சால் அது மாதிரி கிண்டிக்கலாம். இல்லையா அது மாதிரி குக்கரில் வச்சுக்கலாம். நான் இது மாதிரி இப்போ அதில் வச்சு குக்கரில் வச்சு மூடி போட்டு வச்சுட்டேன். இப்போ எடுத்தாச்சு. 3 விசில் விட்டு எடுத்துட்டேன். இப்போ களி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சாம்பார் எல்லோரும் கலந்த காய் போட்டு சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. நெய் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் களிங்க, சாம்பார் கலந்த காய் போட்ட சாம்பார். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம்.